ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எதனால கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா, கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டாங்க. என்னைக்கு டேட்லன்னு வந்து பாத்தீங்கன்னா, 22/8/2024ல வந்து அதாவது நேத்து டேட்ல வந்து இது வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இவங்க வந்து அண்டர் செக்ஷன் 39 மூலியமா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 39ன்றது பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3B 99C இந்த மாதிரி நார்மலான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 39ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இது மட்டும் இல்லாம அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதர் ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் நோட்டீஸ் ரிட்டர்ன்டு. அது என்ன வெல்கம் நோட்டீஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு சர்டிபிகேட் வந்த ஒரு 30 ஆர் 45 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் கமிஷனர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜேசி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெல்கம் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாரு. வெல்கம் லெட்டர்ன்னு ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாரு. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் பிளேஸ்க்கு இது அங்க தான் இருக்கா? இல்லையான்றத ஃபுல்லா வந்து செக் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமா வரும். போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்து உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகலன்னா, உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது இது யாருக்கு வந்து அப்ளிகபிள்னா, நியூவா யார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து அப்ளிகபிள். ஸோ, நீங்க ஜிஎஸ்டில என்ன அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்து வந்திருக்கும். ஸோ, இவங்களுக்கு இந்த அட்ரஸ்ல வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. பட் ஆனா இவங்க ரிசீவ் பண்ணாதனால இவங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து நேர்ல வந்து அப்பியர் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 29ல வந்து அப்பியர் ஆயி என்ன ரீசன்னால உங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் ரிசீவ் ஆகல அப்படின்றத ரீசன் வந்து கேட்பாங்க. ஸோ, அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இது வந்து கம்பல்சரி வந்து ஆ உங்களுக்கு இந்த மாரி வெல்கம் நோட்டீஸ் வந்து கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா 16/5/2024ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஜிஎஸ்டி அவங்க வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சர்க்குலர். இது வந்து நம்ம மெம்பர்ஷிப் குரூப்லயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதிலயும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேட் 16/5/2024லயே வந்து இந்த சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 4/2024 இதுதான் வந்து சர்க்குலர் நம்பர். இதுல மெயின் சப்ஜெக்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நியூ ரிஜிஸ்டர் டாக்ஸ் பேயர் ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் டு ஃபாலோயிங் வெல்கம் லெட்டர். இது வந்து யார் அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் கமிஷனர்ஸ். அவங்க கைட்லைன் மூலியமா இத வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மெயினா வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் 1959 அண்ட் டிஎன் வேக்ட் 2006. The register certificate of new GST dealer was sent to register post with acknowledgement due. உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டோட உங்க சர்டிபிகேட்டும் சேர்த்தே சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் சர்வ் ஆஸ் அ வெல்கம் பாண்ட் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் அண்ட் டீலர். உங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் டீலருக்கும் இருக்க ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இதை வந்து சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா தான் வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் அங்கே தான் நடக்கிறதுக்கான ப்ரூஃபும் ப்ளஸ் நீங்க அட்ரஸ் ப்ரூஃபில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான். இது வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி இஸ் நாட் இன் த பிராக்டிஸ் த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸும் அங்கே தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் லெட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 5ல வந்து இருக்கும். இங்க உங்க நேமு, டெசிக்னேஷன் எல்லாம் போட்டு எந்த ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புவாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர், டேட் என்ன டேட்ல அனுப்புறன்றது எல்லாமே இருக்கும். உங்க நேம் பிளஸ் ட்ரேட் நேம், உங்க ஜிஎஸ்டி நம்பர், ஃபுல் அட்ரஸ் நீங்க என்ன ஜிஎஸ்டி நம்பர்ல வந்து ஜிஎஸ்டில கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது வந்து ஜஸ்ட் நார்மலா உங்களை வந்து நாங்க ஹாப்பியா வந்து வெல்கம் பண்றோம் எங்க ஜிஎஸ்டி ஃபேமிலிக்குள்ள அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம
கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸஸ்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க இன்கேஸ் ஏதாவது ஃபீட்பேக் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸு அந்த மாரி ஏதோ கிரிவியன்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுக்கான நம்பர்ஸ் பிளஸ் ஃபோன் நம்பர், உங்களுக்கு மெயில் ஐடி எல்லாமே வந்து இதுல வந்து குடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அனெக்ஸர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னைக்கு டேட்லேருந்து எப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, அதேமாரி என்னையிலேருந்து நீங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாரி என்னென்ன ரிட்டர்ன்லாம் நீங்க வந்து ஃபைல் பண்ணணும், அதுக்கான டியூ டேட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 11க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் குவார்ட்டர்லினா 13க்குள்ள ஃபைல் பண்ணணும். அதே மாரி டிபி வந்து என்னைக்குள்ள ஃபைல் பண்ணும், இது இது எதுக்காக ஃபைல் பண்றாங்க, என்ன டேட்டுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்றது காமனான உங்களுக்கு டியூ டேட்ஸ் எல்லாமே வந்து இதுல அனுப்பியிருப்பாங்க. ஜிஎஸ்டிஆர் 5 அதோட டியூ டேட், ஜிஎஸ்டிஆர் 6 அதோட டியூ டேட்டு. ஸோ ஜிஎஸ்டிஆர் 7னா யார் ஃபைல் பண்ணணும், அதுக்கான டியூ டேட்டு, ஜிஎஸ்டிஆர் 8 யார் ஃபைல் பண்ணணும், அதுக்கான டியூ டேட்டு, 4 அதுக்கான டியூ டேட், 9 வந்து யார் ஃபைல் பண்ணுவாங்க, 9 எதுக்கான டியூ டேட்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர்ல வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாரி இந்த லெட்டர வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்றபோது, இது வந்து இங்கிலீஷ்லயும் வரும், உங்களுக்கு தமிழ்லயும். ஸோ இந்த மாரி இந்த லெட்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னும்போது, நீங்க வந்து அத அ ரிசீவ் பண்ணல. இந்த பிளே பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து ரிசீவ் பண்ணலன்றபோது, உங்களோட ஜிஎஸ்டி சர்டிபிகேட்ட வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.